நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே ஹெல்த்தியான மனம் மணக்கிற தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பத்தம் மாதிரி வெட்டி அதை அரைச்சி தண்ணி ஊற்றி ஜாரை கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் அரிப்பு வச்சு அதில் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பிசைஞ்சோன்னா பால்லாம் வந்துடும். அந்த பாலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 தடவை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி பால் எடுக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இவ்வளோ பால் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மூடி அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் இந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு மேலே மட்டும் இருக்கிற அந்த இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கீழே தண்ணி இருக்கும். தண்ணியோடு நம்ம கடாயில் போட்டு வறுத்தோன்னா அந்த தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அங்கே உள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. இந்த மாதிரியே நம்ம தண்ணியெலாம் வெளியே எடுக்கலாம். இல்லைன்னா கவரில் ஊற்றி வச்சுட்டு அதில் கீழே ஓட்டை போட்டோம்னா கீழே தண்ணியெலாம் வெளியே வந்துடும். அந்த இது மட்டும் அதுக்குள்ளே நிற்கும். இப்படியே பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். நாங்கள் சட்டியில் வச்சதுனால நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்ததில் கீழே நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறுது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முத்தின தேங்காவை எடுத்துருந்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையா வரும். இலசான தேங்காய் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயை அடுப்புலேருந்து இறக்கி வடிகட்டியிருக்கோம். பாருங்கள் எண்ணெய் எப்படி தேன் மாதிரி வருதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நாக்கில் புண்ணு இருந்தால் கூட அதில் கூட வைக்கலாம். இதே நம்ம கடையில் வாங்கின எண்ணெயை நாக்கில் வைக்கலாம் பார்த்தா அதில் என்ன கெமிக்கல் இருக்கோ எதுவும் நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நாமளே செஞ்ச எண்ணெய்னால நாமளே நாக்கில் வைக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்பு வச்சா கூட அதில் கூட போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான மனம் மணக்கிற தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.